எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாரு. அவருடைய கடைசி ஆசையை தெரிந்து கொண்ட மருத்துவர்கள் கண்கள் கலங்கி போயிட்டாராம். அவரால் வார்த்தைகளே பேச முடியலையாம். அப்படிப்பட்ட ஒரு சில கடைசி ஆசைகளை ஷவுக்கு சங்கருடைய அவங்க மகன் வச்சுருந்தாராம். அது எதுவுமே நிறைவேறாமல் இறந்து போனதை தெரிஞ்சு அந்த மருத்துவர் கண்கள் கலங்கி கதறி அழுதுட்டாராம். அந்த சிறு வயது பையன் 13 வயது பையன் தன்னுடைய கடைசி ஆசையாக என்ன வச்சுருந்தார், மருத்துவர் சொன்ன சில அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நேற்று இரவு ஒரு குறிப்பிட்ட செய்தி வெளியாகி எல்லார் மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாரு. குறிப்பிட்ட முதல் தகவல் அறிக்கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மகன் ஒழுங்காக படிக்காதனால அவங்க அம்மா தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால் மன உளைச்சல் அதிகமாகி தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருந்த மரத்தில் தூக்கிட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்களாம். அக்கம் பக்கத்தினர் வந்து வீட்டுக்கு பின்னாடி பார்க்கும்போது அவங்களுடைய மகன் தூக்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அதிர்ச்சியாகி மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறாங்களாம். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறதா முதல் தகவல் அறிக்கையில் இருக்குது. ஆனால் சில விஷயம் தெரிஞ்ச சில முக்கியமான நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க சின்ன பையன் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து படிக்காததற்காக திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய வீட்டெல்லாம் படிக்கலாம் எவ்வளோ திட்டுவாங்க. நம்மளாம் தூக்கிட்டு சாகிறத பற்றி என்றைக்காவது யோசிச்சிருப்போமா? அந்த பையனை அதுக்கு மேலே பல கஷ்டங்கள் படுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் வெளியே தெரியல. அவ்வளோ கஷ்டங்கள் படுத்ததுனால தான் அந்த பையன் தூக்கிட்டு இருக்கிறான். முதல்ல சின்ன குழந்தைக்கு தூக்கு போடுறதுனா என்னன்னு கூட தெரியாதுங்க. 13 வயசு பையன் தூக்கு போடுறான்னா அவன் இந்த திடீர்னு ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ எடுத்த முடிவாக இருக்காது. பல நாள் அந்த பையன் யோசித்து அதன் பிறகு தான் இந்த முடிவை எடுத்திருப்பான். அப்போ அந்த சிறு வயது பையன் இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான் அப்படின்னு பாருங்கள். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா எத்தனையோ லஞ்சம் ஊழல் பண்ணுறவங்களை அவங்களுடைய முகத்திரியை கிழித்து நம்முடைய தமிழகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையன் ஒரு சின்ன அன்பு கூட கிடைக்காம தூக்கு போட்டு செத்துருக்கிறான். ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா நேயர்களே, ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக அவங்க அம்மா இறந்து போனாங்க. ஷவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய அரசியல்வாதிகள் நிறைய அதிகாரிகளுடைய முகத்திரையை ஒவ்வொருத்தரையும் கிழிக்கும் போது அந்த கோவத்து மேலே இவர் மேலே நிறைய கேஸ் போட்டு இவர் ஜெயிலில் அனுப்புவாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் போய் பெயில் எடுக்கிறது அவங்களுடைய தாயார் தான். அவங்க தாயார் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணுப்பா, உனக்கு ஆதரவாக நான் எப்பயுமே இருப்பேன், நீ ஆசைப்பட்டதை செய்யறதுக்கு நான் என்றைக்குமே தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட அவங்க தெய்வத்தாய் இறந்து போன அந்த ஒரு சோகத்தை அவரால் ஏற்கனவே தாங்கிக் கொள்ளாமல் இருந்தாராம். இப்போ அவருடைய ஆசை மகன் தன்னுடைய ஒரே மகன் தூக்கிட்டு இறந்து போனது தெரிஞ்ச உடனே வலி தாங்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறாராம் ஷவுக்கு சங்கர் அவர்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இன்றைக்கி மருத்துவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த பையனுக்கு நெருங்கிய நண்பர்களும் சில பேரும் அந்த மருத்துவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பையனுடைய அதிகபட்ச ஆசையே ரெண்டு தாங்க. ஒன்று வந்து அவங்க அப்பா கூட இருக்கணும், ஒரு நாளாவது சேர்ந்து இருக்கணும். இன்னொன்று சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு ரொம்பவே தெரிவித்து சிஎம் விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். நாளைக்கு ஒரு பெரிய டாக்டர் ஆகி அவரை நேரில் போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இந்த பையனுக்கு இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ரெண்டுமே நிறைவேறாமல் இறந்து போயிட்டான். அப்படிங்கிறது தான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. எப்பயுமே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நல்ல பெரிய டாக்டர் ஆகுவேன், டாக்டர் ஆகிட்டு நிறைய சமூக சேவை பண்ணுவேன், நானும் சிஎம் விஜய் அவர்களை போய் நேரில் சந்திப்பேன் அப்படிங்கிறது தான் எப்பயுமே சொல்லுவான். அவன் சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய அவன் வந்து சிஎம் விஜய்க்காக எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்பான். எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, நானும் டாக்டர் ஆகி என் மாமா சிஎம் விஜய் அவரை சந்திப்பேன் அப்படிங்கிறதையும், என் அப்பாவை நான் ஒரு நாள் அவர் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதையும், இந்த ரெண்டு விஷயத்தை தான் எப்பயுமே பேசுவான். ஆனால் எதுவுமே நிறைவேறாமல் செத்துட்டான் அப்படின்னு மருத்துவர் அவர்களிடம் சொன்ன உடனே அவர் அந்த வலியை தாங்க முடியாமல் கதறி அழுதுருக்கிறாராம். ஏன்னா அவருக்கும் சின்ன வயசுலேயே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தானா. அதன் பிறகு நிறைய கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காராம். ஆனால் இந்த பையனுடைய அவனுடைய கதையை கேட்டவுடனே அந்த மருத்துவர் கதறி அழுதுருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.